அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் உண்மையான மதவாதிகளால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க அந்தந்த மதத்தில் சொல்லக்கூடிய உன்னதமான உயர்ந்த கருத்துக்களை கடைபிடித்து உலகத்தாருக்கு உதவி புரிந்து பிற மதத்தாரை வாழ வைத்து வாழ்வார்கள். அது உண்மையான மதவாதிகள். அதே மாதிரி மதம் பிடித்த மத நோயாளிகள்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க மதம் வந்து அவங்கள மதம் பிடிக்க மதம் பிடிக்க வைக்கிறதில்ல. அந்த மதத்தை வந்து அவங்க வந்து அதில் உள்ள கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் நோயாளிகளாக மாறிடுவாங்க. மத நோயாளிகள் அவங்களுக்கு பேர். அந்த மத நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிற மதத்தவரை இழிவாக பேசுவார்கள், பிற மதத்தவரை காயப்படுத்த பார்ப்பார்கள், அவர்களை எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் நினைப்பாங்க. என்னுடைய மதம் தான் பெருசு, உன்னுடைய மதம் வந்து சிறுசு அப்படின்னு சொல்லி பிற மதத்தவரை அழித்து ஒழித்து விட நினைப்பார்கள். அந்த மத நோயாளிகளால் தான் அந்த உலகத்தில் பிரச்சனை. உலகத்தில் வந்து எந்த அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளை கொல்ல நினைக்க மாட்டாங்க, அவருடைய வாழ்வை அழிக்க நினைக்க மாட்டாங்க. அப்பா அம்மானா யார்? புனிதர்கள் தான். புனிதமே வடிவாக பிறந்த அவதார புருஷர்களும் மகான்கள் ஞானிகள், பல மதங்களை தோற்றுவித்த புனிதர்கள், அவர்கள் எல்லோரும் கடவுளர்களே. அவர்கள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு குழந்தையையும் எந்த ஒரு மக்களையும் அழிக்க அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். அப்படி அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் வந்து ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், அவதார புருஷர்களே கிடையாது. அதான் உண்மை. ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்களை பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு அது மட்டுமே சரி இல்லை, அது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு போங்க, அது தப்பே கிடையாது. ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்கள் குடும்ப பெருமையை நீங்கள் பேசுங்க, உங்கள் ஊர் பெருமையை பேசுங்க, உங்கள் மாவட்ட பெருமையை பேசுங்க, ஏன் உங்கள் மாநிலத்து பெருமையை கூட பேசுங்க. அதனால் பிற மாநிலத்தார் வாழக்கூடாது, பிற மாவட்டக்காரங்க வாழக்கூடாது, அவங்களாம் ரொம்ப தாழ்வானவர்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. எந்த புனிதர்களும் எந்த அவதார புருஷர்களும் எந்த சித்தர்களும் ஞானிகளும் இப்படி சொல்லவே இல்லை. ஒரு தான் பெற்ற குழந்தையை எந்த அப்பாவும் அம்மாவும் கழுத்தை நெறித்து கொல்ல மாட்டார்கள். அவர்கள் வாழ்வு அழிய வேண்டும், அவர்கள் அழிந்து விட வேண்டும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது உயர்த்துன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தான் ஒவ்வொரு மதத்தை உருவாக்கிய அருளாளர்களும் அவர்கள் நமக்கு தாய் தந்தைக்கு சமமானவர்கள். கடவுள் அப்படிங்கிற சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. எல்லா மதமும் அதுதானே சொல்லுது. அது சொல்கிறதுல சில ஏற்றத்தாழ்வுகள், ஒவ்வொரு மொழியிலையும் சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கு இல்லையா. இப்போ தமிழ் அது ஒரு டைரக்ஷனில் போகும், தெலுங்கு ஒரு டைரக்ஷனில் போகும், மலையாளம் ஒரு டைரக்ஷனில் போகும், கன்னடா ஒரு டைரக்ஷனில் போகும், ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மாதிரி அது புரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கும். இந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ரிஜினல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு இருந்து அது வளர்ந்துட்டு போகுது. அப்படித்தான் மதங்களும் அந்தந்த இடத்தில் வாழ்பவர்களுக்கு என்னென்ன தேவையோ. இப்போ நம்ம பாருங்களேன், நமக்கு வந்து எப்படி நம்ம தமிழ்நாடு, நமக்கு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து சோறு தான் ஊட்டி வளர்த்துருக்காங்க, அரிசி சாதம். அதை சாப்பிட்டா தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. இது நார்த் இந்தியனில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன தான் அரிசி சாதம் கொடுத்தாலும் அவங்களுக்கு சப்பாத்தி கொடுத்தா தான் பிடிக்குது. இதே மாதிரி சைனீஸ் அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு வேறு மாதிரி இருக்குது, நூடுல்ஸ் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அவங்க அந்த ரைஸ் அதெல்லாம் கொடுத்தா வேணால் ஃபேன்சியாக ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஃபுல் திருப்தியெல்லாம் கொடுக்குறதில்ல, டெம்பரவரியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அது மாதிரி உணவுலேயே ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாறுற மாதிரி இறைவனை உணர இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சில மகான்களும் அவதார புருஷர்களும் எல்லாரும் உணர்ந்து சில விஷயங்கள் சொல்கிறப்ப அதை பேஸ் பண்ணி மதம் வந்திருக்கு. அந்த மதங்கள் அந்த ரீஜனில் உள்ளவங்களையும் வாழ வச்சு அடுத்த ரீஜனில் உள்ளவங்களையும் வாழ வைக்கிறதுக்கு தான் சொல்லப்படுது எல்லாமே. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து சில மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு சில மத வியாதிகள், அவங்க மதவாதிகளே சொல்ல முடியாது. எந்த மதவாதியும் பிற மதத்தை அழிக்கிறதுக்கோ பிற மதத்தை கெடுக்கிறதுக்கோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த மத வியாதிகள் பிடிச்சவங்க தான். இந்த ரேபிஸ் நோய் இருக்குல்ல, அது பிடிச்சவங்க என்னென்னா, நாய்க்கடி மூலமாக தான் ரேபிஸ் வரும். அந்த ரேபிஸ் வந்துருச்சுன்னா அவன் வந்து பொண்டாட்டியை கடிச்சிருவான், பிள்ளையை கடிச்சிருவான், அப்பாவை கடிச்சிருவான், அம்மாவை கடிச்சிருவான், என்ன எதுன்னு தெரியாமல். ஏன்னா மண்டை குழம்பிடும், அந்த வைரஸ் நேராக பிரெயினுக்குள்ளே போய் அதோடைய ஆக்ஷனையே அதை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ருவான். அதனால் இந்த ரேபிஸ் பிடிச்சவன் யாரை வரைக்கும் கடிச்சு வைப்பான். அந்த மாதிரி இந்த மத வியாதிகளுக்கும் மதம் என்ன ரேபிஸ் பிடிச்சிருச்சு. ரேபிஸ்
அதனால தான் அவங்க அவங்க மதத்தாரையும் கடிக்கிறாங்க. அதில் சில பிரிவுகள் இருக்குது. அதனால் அவங்களையும் கடித்து பிற மதத்தாரையும் கடித்து இந்த உலகத்தை வந்து அழிக்க முற்படுறாங்க. இது ரொம்ப தவறு. அதை எல்லாரும் மாற்றிக்கணும். அந்த மதவியாதிகள் அவர்களை கண்டுக்கிட்டு எல்லா மதவாதிகளும் ஒதுங்கி நம்ம இருந்தோம்னா அந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். அந்த உலகம் அழியவே கூடாது. அதுதான் எங்களை மக்களுடைய ஆசைகள். சரியா? அனைவரும் வாழ்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.